ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் எஸ்ஆர்கே மதன். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, மதராசி. ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன், எஸ்கே அண்ணா நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உண்மையிலே ஒன் டைம் வாட்சபுள். அது எல்லா படமுமே ஒன் டைம் வாட்சபுள்னா, இது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, துப்பாக்கி ஃபீல். ஆக்சுவலி எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னா, துப்பாக்கி ஃபீல். ஏன் அப்படின்னா, ஸோ சேம் வில்லன். ஸோ விஜய் சாருக்கு பதிலாக இது. ஸோ துப்பாக்கி கொடுத்துட்டாரு. அந்த மாதிரி நிறைய கான்ட்ரவர்சியெல்லாம் இருக்குது. அண்ட் டேரக்டர் சார் ஏஆர் முருகதாஸ் இவ்வளோ தூரம் இருக்கும்போது படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 விஷயம் தான் எனக்கு டோட்டலாக தோணுது. என்ன அப்படின்னா, துப்பாக்கி, காதல், இந்த 2 தான். ஸோ படத்தோட இதை பெருசாக ஸ்பாய்லர் பண்ண வேண்டாம். பார்க்கலாமா வேணாமா, என்னென்ன இது நல்லா இருக்குது அப்படின்றத சொல்லி முடிச்சிடலான் இருக்கேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். படம் பார்க்கலாமா வேண்டாமா, கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். ஒன் டைம் வாட்சபிள் தான். அண்ட் எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் போங்க. சும்மா நம்ம இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிட்டேன் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கானுங்க. எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷனும் வைக்காதீங்க. அண்ட் நம்மளோட எஸ்கே, அதாவது ஒருத்தர் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துருப்போம். காமெடியனாக பார்த்து, அதுக்கப்புறம் ஆக்ஷன் ஹீரோவாக பார்த்து, நிறைய விஷயம் வர மாறி நம்ம ஒவ்வொரு விஷயமும் அது மாறி அண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஒரு கேரக்டரைஸாக வந்துட்டு இருக்கும்போது, இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் கோட் படத்தில் என்ன பண்ணிட்டாங்க, துப்பாக்கியை கொடுத்தோன்னே. ஸோ அதுக்கப்புறம் அவர் இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணணும். ஏன்னா அப்படின்னா அவரோட மார்க்கெட் ஏறணும்ல. ஸோ அதுக்கு ஏற்ற படம்னு கேட்டிங்க அப்படின்னா, கண்டிப்பாக இது ஒர்த்தான படம் தான். முழுக்க ஆக்ஷன் படம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா ஒரு லவ் ஸ்டோரி கொஞ்சம் இதாகிட்டு பில்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நான் சாவ போகிறேன் அப்படின்றது வந்து ஒரு சில சீன்ஸ்லாம் இதாக இருக்கும். பட் அது கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். ஆனால் அது தேவைப்படும் ஒரு ஆர்டினரி மேனுக்கு. இவன் இப்படி தான் இருந்தான், இவன் இப்படி இருக்கான், இவனுக்கு இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் இருக்குது. அதாவது ஒரு டெலியூஷன் நோய் மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த நோய் அவனுக்கு இருக்குது. ஸோ அதனால் அது எவ்வளோ இதாகிறான், ஹைப் ஆகிறான். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம். ஸோ முழுக்க நீங்கள் ஒரு காமெடியாகவே பார்க்க ஒரு இதாகவே இருக்காது. முழுக்க ஆக்ஷன். அவரோட ஃபுல் வெறித்தனம் அந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா, வில்லன் செகண்ட் ஹாஃபில் வந்து உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட கொஞ்சம் அப்படி இப்படின்னாலும் செகண்ட் ஹாஃபில் சில பேருக்கு பிடிக்கல, சில பேருக்கு வந்து வில்லனை இந்த அளவுக்கு காட்டியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ சூப்பரான ஒரு ஒர்த்தபிள் வாட்சிங் தான். ஸோ நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒன் டைம் கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணலாம். அந்தளவுக்கு ஒர்த்து தான். ஆக்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் சினிமோட்டோகிராஃபர் அது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில், ஆனால் செகண்ட் ஹாஃபில் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் மியூசிக் வந்து சொல்லவே வேண்டாம். ஸோ அனிருத் தான். எந்த அளவுக்கு பாட்டை வேணால் பெருசாக இதாகலை. பட் பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், மற்ற எல்லாமே பிச்சு வதறிட்டார். பாட்டு மட்டும் கொஞ்சம் அந்த சலம்பலை அண்ட் லவ் சாங் லைட்டாக, இந்த 2 மட்டும் தான் கொஞ்சம் இதாக இருந்து, மிச்சம் எல்லாமே பெருசாக பாட்டு கொஞ்சம் வைபாக இல்லைனாலும் மற்றபடி படம் மியூசிக் எல்லாமே ரொம்ப ஒர்த்தாக தான் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக மறக்காமல் தேட்டரில் போய் பாருங்கள். ஒர்த்து தான். அண்ட் இந்த டைமில் அது ஒரு கூஸ் பம்ப்ஸ் தான். அண்ட் இதுக்கு நோட்டில் நிறைய படம் இறங்கியிருக்கு. ஸோ அதில் இன்னும் எல்லா படமும் பார்க்கல. பார்த்துட்டு அதில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எஸ்ஆர்கே ஸ்பீஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோட பார்க்கலாம். பாய்.